Chettinad Cement, 63 years of excellence. Your perfect concrete choice. மூத்த பத்திரிகையாளர் திரு பிரகாஷ் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். இதற்கு காரணங்கள் பல சொல்லப்படுது. இதுக்கு கூட்டணி முக்கியமான காரணமா, கூட்டணி நிலைப்பாடுகள் இல்ல அதுவும் காரணமா? சார், அதுவும் காரணம், கூட்டணி நிலைப்பாடுகளும் காரணம். ஒரு கட்சி எப்ப பார்த்தாலும் ஒரு அடுத்து 30 வருஷம் தேர்தல் நடந்தாலும் பாஜகவோட தான் அவங்க கூட்டணியில இருப்பாங்க அப்படின்னு ஒரு நிலை எடுக்கிறது சரத்குமாருடைய கட்சி, ஒரு ஜான் பாண்டியன் கட்சி, இல்ல கிருஷ்ணசாமி கட்சி போன்ற சின்ன கட்சிகளுக்கு வேணா சரியா இருக்கலாம். பாமகன்றது ஒரு பெரிய கட்சி, 3.5% மேல வாக்கு வங்கியை வச்சிருக்கக்கூடிய கட்சி. ரெண்டாவது, வன்னியர்கள் மத்தியில மிக செல்வாக்காக இருக்கக்கூடிய ஒரு கட்சி. பொலிட்டிக்கலா நீங்க முழுக்க அன்புமணி பாஜகவோட சேர்ந்து இருப்போம் அப்படின்ற ஒரு நிலையே எடுக்கிறாரு. போன சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவோட அவங்க போறதுக்கான நிலைய டாக்டர் ராமதாஸ் எடுக்கும் பொழுது ஒரே நைட்ல அன்புமணி அது ஷிஃப்ட் பண்ணி பாஜகவுக்கு கொண்டு போறாரு. பாஜக நிலை எடுக்கிறாங்க. இங்க அதிமுக தோக்குது, பாஜகவும் ஒரு கம்மியான ஓட்டுகளை வாங்குது. கணிசமான ஓட்டுகளை வாங்கினாலும் ஜெயிக்கிற அளவுக்கான வாக்குகளை அவங்களால வாங்க முடியல. சோ இது ஒரு பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன். ஒரு காலத்துல பாமக தான் முடிவுகளை தீர்மானிக்கும் அப்படின்ற நிலை இருந்தது. இன்னைக்கு தமிழக சட்டமன்ற தேர்தலில் 3.5% 4% ஓட்டுகள் தான் ஆட்சியே தீர்மானிக்குது. அப்போ இந்த மாதிரி ஒரு நிலை இருக்கும் பொழுது நம்ம ஒரே ஒரு சைட்ல கமிட்டடா இருக்கிறது அப்படின்றது எந்த விதத்துல அவங்களுக்கு சரியா சார்? இன்னைக்கு வாய்ப்புள்ள அந்த ரெண்டு சைடுமே ஒரு சைடா மாறக்கூடிய சூழலை தானே பாக்குறோம். கடந்த தேர்தலை வச்சு நம்ம பேசுறோம். கடந்த தேர்தலில் அதிமுக ஒரு அணி, பாஜக ஒரு அணி. ஆனா இன்னைக்கு செவரல் இண்டிகேட்டர்ஸ் இந்த ரெண்டு பேரும் ஒரு அணி நோக்கி வராங்க அப்படின்னு பார்க்கப்படுது. இந்த ரெண்டு பேரும் இல்லைன்னா திமுக அப்படின்னு பார்த்தா திமுக விடுதலை சிறுத்தைகளோட டைட்டா கமிட் ஆயிருக்கு. ஸோ ஒரு கூட்டணி உண்மையிலேயே பிரதான காரணமா இருக்க முடியுமா அந்த நிலைப்பாடுகள்? கூட்டணி மட்டும் கிடையாது சார். இதுல அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள்ல ஒரு பையனை அவர் இளைஞரணி தலைவரா பொதுக்குழுல போட முன் வந்தாரு. அதை அறிவிச்சாரு. அவர் தான் இளைஞரணி தலைவர் அப்படின்னு டாக்டர் ராமதாஸ் அறிவிச்சார். அவர் வேறு யாரும் இல்ல, டாக்டர் அன்புமணியுடைய சகோதரி மகன், இன்னொன்னு அவருடைய மாப்பிள்ளையுடைய சகோதரர் இல்லையா? அவ்வளவு நெருங்கிய உறுப்பினர்கள் இல்லையா? அவங்க நெருங்கிய குடும்ப உறுப்பினர்கள் அவங்க. அப்போ அந்த நியமனத்தை அதுக்கப்புறம் அது எஃபெக்டே கிடையாது. அந்த பையனே நான் அந்த பதவிக்கு போகல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அப்போ இந்த குடும்பத்துக்குள்ளேயும் டாக்டர் ராமதாஸ் நிலைப்பாடு மாறல. பாட்டாளி மக்கள் கட்சியுடைய இளைஞர் சங்க தலைவர் டாக்டர் திரு முகுந்தன் தான் அப்படின்னு மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருந்தார். அவரால் செயல்பட முடிஞ்சதா? டாக்டர் அன்புமணி அவருக்கு ஒத்துழைத்தாரான்னு தெரியல. பட் அந்த நியமனத்துல மாற்றம் இல்லை அப்படின்னு டாக்டர் ராமதாஸ் இப்போ வரைக்கும் உறுதியா இருக்கிறார். அது ஒரு லெட்டர் பேட் நியமனமா மாறி போச்சுல்ல. அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா, முகுந்தன் கிட்டத்தட்ட அன்புமணி மாதிரி வருவாரு, அன்புமணி மாதிரி அரசியல்ல ராமதாஸ்க்கு வாரிசா அவரு வருவாரு, அவரு நிப்பாரு அப்படின்ற மாதிரி தானே எதிர்பார்த்தாங்க. அந்த எதிர்பார்ப்பு ஒரு லெட்டர் பேட் விஷயமாவே மாறி போயிடுச்சு. சோ இதுல நீங்க சொன்னாலும் சொல்லனாலும் இவர் அன்புமணி தான் அங்க டாமினன்ட் கேரக்டர். கட்சி நிர்வாகிகள் எல்லாருமே அன்புமணியுடைய கமாண்ட் தான் கேட்பாங்க. ராமதாஸ் ஒரு தலைவர் அடிப்படையில ஒரு மரியாதை, அவ்வளவுதான். ஆனா அதுல அவர் ரிபல் பண்றாரு. ரிபல் பண்ணி உங்க அனுமானத்துல, அனாலிசிஸ்ல மாவட்ட செயலாளர்களோ மூத்த நிர்வாகிகளோ யாருக்கு லாயலா இருக்கிறாங்க? டாக்டர் அன்புமணிக்கா, டாக்டர் ராமதாஸுக்கா? டாக்டர் அன்புமணிக்கு தான் லாயலா இருக்காங்க. அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாரு அவரு. அந்த மாதிரி கட்சியை டெவலப் பண்ணி அன்புமணிக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு வந்துட்டாரு. இப்போ திடீர்னு ஸ்டாலினை ப்ரமோட் பண்ணி வர கலைஞர் திடீர்னு ஸ்டாலினை டீப்ரமோட் பண்ணா எப்படி இருக்கும்? பட் டாக்டர் ராமதாஸுக்கு ஒரு கல்ட் லைக் ஃபாலோயிங் இருக்குல்ல அந்த சமூகத்துல, அந்த பகுதிகளில். அவரை எப்படி அந்த தொண்டர்கள்லாம் மற்ற தலைவர்களை காட்டிலும் ஒரு டெமிகாட் மாதிரி அணுகுவாங்கல்ல. ஸோ அந்த ஃபேக்டரை நம்ம சேர்த்து பார்க்கணும் இல்லையா? ஆமா, கண்டிப்பா. அவரு அந்த கட்சிக்கு ஓட்டு விழுதுன்னா அது டாக்டர் ராமதாஸ் நடத்தின தொடர் போராட்டங்களோட விளைவு. இடஒதுக்கீடை அவரு திமுக ஆட்சியில அவர் பெற்று தந்த விஷயம்.
அந்த இடஒதுக்கீடுக்காக பலர் உயிர் தியாகம் பண்ணது, அதெல்லாம் ராமதாஸ் தலைமை தாங்கினது, அவர் தொடர்ந்து போராடினது எல்லாமே டாக்டர் ராமதாஸ்க்கு இருக்கக்கூடிய மரியாதை தான் அந்த கட்சிக்கும் மரியாதை. இன்னைக்கும் ஒரு ஓட்டு விழுதுன்னா பாமகவுக்கு அது டாக்டர் ராமதாஸ்க்கு விழக்கூடிய வாக்குகள் தான். ஆனா கட்சி நிர்வாகத்துல ராமதாஸ் கிடையாது, டோட்டலா கிடையாது. ஃபுல்லா டாமினேட்டட் பை அன்புமணி. ஸோ அதுக்கப்புறம் அது ஒரு லெவலுக்கு டெவலப் ஆகி அது வந்து கூட்டணி விஷயத்தையும் தீர்மானிப்பது அன்புமணின்ற மாதிரி அந்த டெவலப்மெண்ட் போகும்போது குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வந்து, குடும்ப உறுப்பினர்களுக்குள்ள சண்டை வந்து, அந்த சண்டையும் மேலோங்குது, கூட்டணி சண்டையும் மேலோங்குது, குடும்ப சண்டையும் மேலோங்குது. ரெண்டு சண்டையோட எதிர் விளைவா வரம் கொடுத்தவனே வரத்தை புடிங்கிட்ட மாதிரி அவரை வந்து எல்லாத்துக்கும் ப்ரமோட் பண்ண டாக்டர் ராமதாஸே அவரை இப்போ டீப்ரமோட் பண்ணியிருக்காரு. Chettinad Cement, 63 years of excellence. Your perfect concrete choice.